சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தோட ரொம்பவே ஃபேமஸான ரெசிபிங்க இது. காஞ்சிபுரத்துல பட்டு மட்டும் ஃபேமஸ் கிடையாது, நம்ம காஞ்சிபுரத்துல கோயில்கள் நிறையவே ஃபேமஸா இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஃபேமஸான கோயில்கள்ல ஒண்ணுதான் என்னன்னா வரதராஜ பெருமாள் கோயில். இது என்ன உங்களுக்கு ஈஸியா புரியும்படி சொல்லணும்னா அத்திவரதர் கோயில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அத்திவரதர் கோயில்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிரசாதம் இது காஞ்சிபுரம் இட்லி. அதை தான் என்ன உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போறேன். இது கோயில்களுக்கு செய்யறது என்னன்னா ஒரு பெரிய உருளியில என்னன்னா மந்தார இலைய ஃபுல் அண்ட் ஃபுல் சுத்தி வச்சு நம்மளோட அந்த இட்லி மாவு ரெடி பண்ணி அதுக்குள்ள என்னன்னா வச்சு ஒரு 6ல இருந்து 7 உருளி கிட்ட என்னன்னா இட்லி பாத்திரத்துல வச்சு ஒரு பெரிய இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சு எடுப்பாங்க. ஸோ அதுல அந்த ஒரு உருளியில உள்ள இட்லியை கட் பண்ணாலே 6 பேர் கிட்ட தாராளமா என்ன சாப்பிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் கோயில்களுக்கு என்ன ரெடி பண்ணுவாங்க. நம்ம வீட்டுக்கு என்ன அவ்வளவு எல்லாம் தேவை கிடையாது. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு குட்டியான மெஷர்மெண்ட்ல கம்மியான மெஷர்மெண்ட்ல என்னன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், செய்யறதுக்கும் ரொம்பவே சிம்பிளா இருக்கும். வாங்க இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போது இட்லிக்கு மாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் உளுந்து, அதுக்கப்புறம் தேவையான அளவு வெந்தயம். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இவ்வளோத்தையும் சேர்த்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இது 4 மணி நேரம் ஊறணும். ஊறினா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு வெந்தயம் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம கிரைண்டரில் என்ன அரைச்சி எடுத்துக்கலாம். 4 நிமிஷத்துக்கு மேலே இது என்ன அரைக்காதீங்க. தண்ணி நிறைய ஊற்ற வேண்டாம். இதை என்ன 4 நிமிஷம் மட்டும் அரைச்சி ரவையாக என்ன அரைச்சிக்கோங்க. அதுக்கு மேலே இது டைம் எடுக்காது. ஸோ இது மாதிரி நல்லா ரவையாக என்ன அரைச்சி எடுத்துக்கோங்க. மையாக என்ன இருக்கவே கூடாது. இந்த இட்லிக்கு ரவையாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதை விட நீங்கள் ரவையாக அரைச்சி எடுத்துருந்தா கூட ஓகே தான். மையாக மட்டும் ஆனால் அரைச்சிட வேண்டாம். ஸோ இதை என்ன அரைச்சி நம்ம நல்லா ஒரு 8 மணி நேரம் என்ன நல்லா புளிக்க வைக்கணும். புளிக்க வச்சா மட்டும்தான் நமக்கு ஒரு சாஃப்டான ஒரு இட்லி என்ன நமக்கு கிடைக்கும். ஸோ இது 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சிடலாம். இப்போது நல்லா புளிச்சு நல்லா மாவு பொங்கி போய் இருக்கு. நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல மாவு என்ன பொங்கி போய் இருக்கு. இப்போ இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மாவு நல்லா பொங்கி நல்லா உங்களுக்கு நான் இது பண்ணுறப்போ அதோட டெக்ஸ்சர் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ரவையாக என்ன மாவு இருக்கணும். இப்போ இதில் என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு என்ன நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் முழு மிளகு தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை பொடிச்சு நீங்கள் ஆட் பண்ணாலும் ஓகே தான். ஏன்னா முழுசாக நமக்கு அடிக்கிறப்போ காரம் அதிகமாக இருக்கும். அதனால் அதுக்கப்புறம் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி ஒரு 1/4 சுக்கு என்ன எடுத்து அதை நல்ல இது திரிச்சுக்கோங்க. சுக்கு பவுடர் என்ன ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பெருங்காயம், எல்ஜி பெருங்காயம் தான் எப்பவும் போல், அது என்ன ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே நம்ம பச்சையாக தான் ஆட் பண்ணுறோம். எதையும் வறுக்கவும் இல்லை, தாளிக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதையும் 2 கிள்ளி நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாவுக்கு தேவையான உப்பு அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கடுத்து கடலெண்ணெய் என்ன உள்ளே ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணுறேன். இது அப்படியே என்ன உள்ளே சேர்க்கணும். தாளிக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. பியோர் கடலெண்ணெயை அப்படியே என்ன உள்ளே சேர்க்குறேன். இப்படி தான் கோயில்களில் என்ன சேர்த்து நமக்கு இட்லி செய்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு டம்ளரில் என்ன நம்ம ஊற்றிக்கலாம். என்கிட்ட பெரிய சைஸில் வீடுகளில் அந்த உருளி இருக்காது. ஸோ அதனால் டம்ளரில் எண்ணெய் தடவிட்டு நான் என்ன உள்ளே ஊற்றிடுறேன். இப்போ இந்த மாவை என்ன டம்ளரில் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த அளவுக்கு திக்காக இல்லைனாலும் இதை விட கொஞ்சம் தண்ணி விட்டு வேணால் லைட்டாக கரைச்சிக்கோங்க. ஆனால் ரொம்பவும் தண்ணியாகவும் என்ன உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி மாவு என்ன ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு என்ன எல்லா டம்ளர்லையும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக என்ன இருக்கக்கூடாது. 3/4 டம்ளருக்கு தான் மாவு என்ன நமக்கு இருக்கணும். ஸோ 3/4 டம்ளருக்கு 3 இதுலேயும் நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஃபுல்லாக ஊற்றிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அவ்வளவுதான். 3/4 டம்ளருக்கு எல்லாத்துலேயும் மாவு என்ன ஊற்றியாச்சு. இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த டம்ளருக்கு
1/4 டம்ளர் தண்ணி வந்து என்னென்னா வைக்கணும். ஃபுல்லாக முங்குற அளவுக்கு வைக்கக்கூடாது. இந்த டம்ளருக்கு 1/4 டம்ளர் தான் தண்ணி இருக்கணும். ஸோ அந்த தண்ணி வந்து என்ன கொதிச்சதுக்கப்புறம் நம்ம டம்ளர் எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் உள்ளே வச்சுட்டு அதை வந்து என்ன நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதை சிம்லேயே வச்சு 15 நிமிஷம் வந்து என்ன வேக விடணும். ஏன்னா நம்ம டம்ளரில் வந்து வேகுது. ஸோ அதனால் அந்த 15 நிமிஷம் வந்து என்ன எடுக்கும். சிம்மில் வச்சு வேக வச்சுருங்க. இப்போ வெந்தாச்சு. வெந்ததுக்கப்புறம் ஒரு டூத்பிக்கோ இல்லைனா இது மாதிரி ஒரு கத்தியோ வச்சு நீங்கள் வந்து என்னென்னா உள்ளே குத்திட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்து என்ன வரணும். பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னா ஒன்று கூட ஒட்டவே இல்லை மாவா. ஸோ இப்போ இதை வந்து என்னென்னா நீங்கள் வெளியில் எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே வந்து என்னென்னா இந்த டம்ளரை வந்து என்ன வச்சுருங்க. வச்சிங்கன்னா தான் அது வந்து அன்மோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக நமக்கு வந்து என்ன வரும். இப்போ அந்த டம்ளரில் உள்ளது ஃபுல்லுமே ஆறிடுச்சு. நான் ஆல்ரெடி ஒன்று வந்து என்ன எடுத்துட்டேன். இப்போ இதை கத்தி வச்சு சைடில் உள்ளது எல்லாத்தையும் வந்து என்ன நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு இதை வந்து என்ன பின்னாடி வச்சு கையை வச்சு ஒரு 2 தட்டு இப்படி தட்டினீங்கன்னா கீழே விழுந்துடும். அவ்வளவுதான். ரொம்பவே வந்து என்ன ஒட்டாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து என்ன நம்மளோட இட்லி வந்து என்ன ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து என்ன நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு அதை வந்து என்ன ஒரு காரமான ஏதாவது ஒரு சட்னியோடு நீங்கள் இதை சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சாஃப்டான ஒரு காஞ்சிபுரம் இட்லி, ரொம்பவே டேஸ்டியான ஒரு இட்லி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளவுதான். கண்டிப்பாக இதை வந்து என்ன நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான ஒரு காஞ்சிபுரம் இட்லி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் செஞ்சு காமிச்சிருப்பேன். இதில் ஒரே ஒரு டிப் தான் உங்களுக்கு. மாவு அரைக்கிறப்போ நல்லா ரவையாக வந்து என்ன அது வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வந்து என்ன அரைக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் இதில் சேர்க்குற பொருள் நான் என்னென்னலாம் இன்க்ரீடியன்ஸ் வந்து சொன்னணும், ஸோ அவ்வளோ இன்க்ரீடியன்ஸை நீங்கள் வந்து என்ன ஆட் பண்ணிடுங்க. எதுவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இது வந்து என்ன நிறைய பேர் இதை எப்படி மாடுலேட் பண்ணி செய்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் எண்ணெயில் வந்து என்ன இந்த பொருளை எல்லாத்தையும் தாளிச்சிடுறாங்க. அது மாதிரி கேஷ்யூஸ் வந்து என்ன ஆட் பண்ணுறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஆனால் நான் அப்படியே ஆத்தென்டிக்காக நம்ம கோயில்களில் காஞ்சிபுரம் கோயிலில் எப்படி வந்து என்ன கொடுக்குறாங்களோ சேம் ப்ரொசீஜரில் வந்து என்ன உங்களுக்கு வந்து நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்பவே பெனிஃபிட்ஸ்ங்க இது. இதில் சேர்த்துருக்கிறது எல்லாமே மெடிசினல் பெனிஃபிட்ஸ் உள்ள பொருள் தான் நம்ம வந்து என்ன சேர்த்துருக்கோம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸை பார்த்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதே மாதிரியான நியூ ரெசிபியோட நெக்ஸ்ட் நான் மீட் பண்றது வரைக்கும் பாய்.